விஜய் குடும்பம் எல்லாம் ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்த பிறகு ரோஹிணி இந்த மீனாவுக்கு போய் நம்மளை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு. அவள் எனக்காவது ஒரு நாள் முத்துக்கிட்ட உளறி வச்சாலும் உளறி வச்சிருவா. அதுக்குள்ளேயே அவளை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பிளான் போடுறாங்க. சிட்டி கிட்ட நம்ம பேசணும். பேசி இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். சிட்டி எனக்கு ஒரு நாள் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் எனக்கு கோச்சிட்டு போனீங்க, எனக்கு என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி கேட்குறாங்க. ஆமாம், அந்த மீனாவை போட்டு தள்ளணும், இல்லாட்டி கை கால்னாச்சும் ஒடிச்சு விடணும். அவளுக்கு என்ன பற்றின உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிட்டி வந்துட்டு என்ன மேடம் சொல்கிறீங்க, அதுக்கு நிறைய காசு செலவாகுமே அப்படின்றாங்க. எவ்வளோ ஆகுங்க? 10 லட்ச ரூபா ஆகுன்னு சொன்னோன்னே, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் இந்த பணத்தை, ஆனால் எனக்கு இந்த உதவியை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொன்னதும் சிட்டி மீனா ஸ்கூட்டரில் போகும்போது வண்டியை வச்சு மீனாவோட வண்டி மேலே மோதிடுறாங்க. மோதினோடனையும் மீனா கீழே அடிபட்டு காயமாயிடுது. ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. ஆனால் பெரிய அளவு காயம் இல்லாமல் அவங்க பிழைச்சிடுறாங்க. இப்போ போய் சேர்ந்துருவான்னு பார்த்தா இப்படி உயிரோட வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த சிட்டி ஏன் இப்படி பண்ணிட்டான், இப்படி அறகுறையாக விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் முத்து இருந்துட்டு மீனாவை இப்படி பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வெறியோட அலைஞ்சிட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.